இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற காணொளி யாழ்ப்பாணம் காரநகரில் கடல்கோட்டை என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் இருக்குது. அது கடலுக்கு நடுவிலே ஒரு தீவாக காணப்படுகிறது. இங்கு முன்னாள் கைதிகளை சிறை வைக்கப்பட்ட இடமாக கருதப்படுகிறது. அந்த இடம் தொடர்பான முழுமையான விவரம் தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். யாழ்ப்பாணம் காரநகரில் தான் இந்த கோட்டை அமைஞ்சிருக்குது. நாங்கள் இப்பொழுது காரநகரில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த காரநகரில் அமைஞ்சிருக்கிற இந்த அற்புதமான கோட்டையை தான் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். இந்த கோட்டைக்கு போவதற்கு முதல் நாங்கள் அந்த கோட்டைக்கு போகிற என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு ஹோட்டல் இருக்குது. இங்கே நீங்கள் உங்களுக்கான உணவுகள் முதல் இந்த கோட்டைக்கு செல்வதற்கு முதலாக இருக்கலாம், இந்த ஹோட்டலுக்கு சென்று நீங்கள் களைப்படைந்து வந்த பின்னராக இருக்கலாம். நல்ல சுவையான உணவு இங்கே நீங்கள் இங்கேயே சாப்பிடலாம். இங்கே வாரன்னு சொன்னால் நீங்கள் சாப்பாடுகள் எல்லாம் சமைச்சு எடுத்துக்கொண்டு வர வேண்டிய தேவை எல்லாம் இல்லை. நீங்கள் நேரடியாக இங்கே இங்கேயே சாப்பிடலாம். உள்ளுக்கு ஹோட்டலோட அமைப்பை நாங்கள் உள்ளே போய் பார்வையிடுவோம். ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒரு சுற்றுலாத்தலம் வருவீர்களாக இருந்தால் கட்டாயம் நீங்கள் நிறைய பேர் வரும் பொழுது குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே வருவீர்கள். உங்களுக்கு சாப்பாடு பிரதானமான ஒன்றாக காணப்படும். உங்களுடைய பசியை நீங்கள் கட்டாயம் போக்கியாக வேண்டும். அவ்வாறு வரும் உங்களுக்கு இது ஒரு ஹை லெவல் ஹோட்டல் என்று தான் சொல்ல வேண்டும். உள்ளே பார்த்தீர்களாக இருந்தால் நல்ல ஒரு பராமரிப்பை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்குது. அற்புதமான ஒரு ஹோட்டலாக காணப்படுது. இது இராணுவத்தினரால் நடத்தப்பட்டு வருவதனால நல்ல ஒரு நீட்டான முறையில் இது செய்யப்பட்டிருக்கு. நாங்கள் உள்ளே முழுமையாக நல்ல நல்ல விதமான உணவுகள் இங்கே காணக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்களும் இங்கே திருப்தியான ஒரு சாப்பாட்டை நீங்கள் உண்பதற்கு இந்த ஹோட்டல் ஒரு 100% உங்களுக்கு திருப்தியை தரும் என்று நான் நம்புகிறேன். இதில் முன்பகுதியில் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட படகு கண்காட்சிக்கு இதில் வைக்கப்பட்டிருக்கு. இந்த படகு அந்த காலத்திலே பயன்படுத்தப்பட்ட படகினுடைய ஒரு மாதிரியாக இது அமைஞ்சிருக்குது. இதில் ஆண்டுகள் எல்லாமே எழுதி போட்டிருக்கணும். நீங்கள் மேற்கொண்டு முழுமையாக எல்லாமே படித்து பார்க்க முடியும். இதில் சிவரில் அந்த காலத்தில் இந்த கோட்டை எவ்வாறு இருந்தது, அங்கே இருந்த ஜெயிலர் உள்ள கைதியாக இருந்தவர்கள் எப்படியான ஆடையை அணிந்திருந்தார்கள் என்பது தொடர்பாக படங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதுகளையும் பார்த்து கொள்ள முடியும். இதில் நீங்கள் பார்வையிடுவது அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட படகினுடைய ஸ்டேரிங்காக காணப்படுது. இதில் 2 பயன்படுத்தப்பட்ட ஸ்டேரிங்கை இதில் வச்சிருக்கணும் உங்களுக்கு பார்வைக்காக. இது அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட படகினுடைய ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. அது தவிர இந்த பகுதியில் மைக் வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு புத்தகம் வைக்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையுமே நீங்கள் பார்வையிட முடியும். நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு அற்புதமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இது காணப்படுது. நீங்கள் கட்டாயம் வெளிநாட்டில் இருந்து வர உறவுகள் உங்களுக்கு இது 100% உகந்ததாக இருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான செட்டப்புகள் இங்கு நிறைய இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு படகிலே செல்வீர்களாக இருந்தால் அங்கு இரவு முழுக்க தங்கி நீங்கள் விடிய இங்கே வரலாம். அது சாப்பாட்டு ஒழுங்கெல்லாம் அங்கேயே இருக்குது. நீங்கள் அந்த வீடை 4 அறைகள் கொண்ட ரூம் இருக்குது. அந்த ரூமை நீங்கள் முழுமையாக 25,000 ரூபா கட்டி நீங்கள் முழுமையாக உங்கள் வசப்படுத்தி கொள்ள முடியும். நீங்கள் அவ்வாறு கட்டணம் செலுத்துவீர்களாக இருந்தால் அந்த கோட்டைக்குள்ளே ரூம்ஸுக்குள்ளே வேறு யாரையும் விட மாட்டேன். நீங்கள் தனியாக நிற்கலாம். உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், அல்லாவிட்டால் உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். நட்பு ரீதியாக நீங்கள் டூர் வருவதாக இருந்தாலும் நீங்கள் இங்கே தங்கி இருந்து உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டை இரவு முழுவதும் செய்து கொள்ள முடியும். நீங்கள் விடிய படகளை திருப்பி இங்கே வர்றதுக்கான வசதிகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கிறது. இதில் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட போர்க்கருவிகள் இதில் வைக்கப்பட்டிருக்கணும். நீங்கள் அதுகளையும் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இப்போ இந்த படகுல தான் பயணிக்க போகிறோம். இதில் பயணித்து நாங்கள் அந்த கோட்டை இருக்கிற பகுதிக்கு சென்று கோட்டையினுடைய உள்ளமைப்புகளை முழுமையாக பார்வையிடுவோம். கட்டாயம் இந்த காணொளியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் நீங்கள் முழுமையாக பார்வையிடுங்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு வரலாறை படித்து அந்த வரலாறை கற்க வேண்டுமாக இருந்தால் கட்டாயம் காணொளியை முழுமையாக பார்வையிட வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு நூலகத்திலே புத்தகம் சென்று படிப்போமாக இருந்தால் நாங்கள் அந்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த நூலகத்திலே இருந்து அந்த டைமை நாங்கள் செலவழித்து கட்டாயம் படிக்கும் பொழுதுதான் நாங்கள் அந்த அறிவை பெற்றிருந்தோம். அந்த காலத்தில் அவ்வாறு தான் நாங்கள் அறிவுகளை எங்களுக்குள்ளே கொண்டு வந்திருந்தோம். ஆனால் இன்றைய கால பகுதிகள் அவ்வாறு இல்லை. நீங்கள் ஒரு தளத்திலே வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லாவிட்டால்
எங்க ஒரு இடத்துல பொழுதுபோக்குக்கு அதாவது ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்தா கூட நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் யூடியூப்லே இவ்வாறான காணொளிகளை நீங்கள் பார்வையிட முடியும். அந்த காணொளிகளை நீங்கள் முழுமையாக பார்வையிடும் பொழுது அந்த காணொளியிலே அந்த இந்த இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கோட்டையாக இருந்தால் இந்த கோட்டையினுடைய வரலாறு முழுக்களையுமே நீங்கள் கற்று அறிந்து கொள்ளும் ஒரு தளமாக கூட யூடியூப் தளம் இயங்கி வருகின்றது. இந்த கடல்ல இருந்து நாங்கள் பார்வையிடும் பொழுது நல்ல ஒரு அற்புதமான காட்சியாக இது காணப்படுது. பாருங்கள், கடலுக்கு நடுவிலே அந்த கட்டிடம் வந்து இந்த கோட்டை வந்து அமைந்திருக்குது. நல்ல ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக இருக்குது. நாங்கள் கிட்ட நெருங்க இதை பார்வையிட வேண்டும் என்ற ஆவல் எங்களுக்குள்ளே தூண்டி கொண்டிருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறோம் இந்த கோட்டையை பார்வையிடுவதற்காக. நீங்களும் இந்த கோட்டையை இப்பொழுது முழுமையாக காணொளியை பார்வையிடும் பட்சத்தில் நீங்கள் முழுமையான இந்த கோட்டையினுடைய விடயங்களை அறிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் கோட்டைக்குள்ளே சென்றவுடன் கோட்டையினுடைய வரலாறுகள் அனைத்தையும் உங்களுக்கு நான் படிப்படியாக கூற இருக்கிறேன். முழுமையாக பார்வையிடுங்கள். இப்போ நாங்கள் வந்து இறங்கிட்டோம். இப்போ கோட்டைக்குள்ளே போக இருக்கிறோம். முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவர் எல்லாம் வந்து அந்த காலத்து கட்டிட கலையை வந்து எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. உண்மையிலேயே அந்த காலத்தில் வந்து இப்பொழுது இருக்கிற தொழில்நுட்பம், இப்பொழுது இருக்கிற வேலையாட்கள் எல்லாம் இல்லாத காலத்தில் வந்து எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பாதுகாப்பான முறையில் வந்து கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இது அந்த காலத்து கட்டிடக்கலையினுடைய சிறப்பை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. 1620ஆம் ஆண்டு போர்த்துகீசர் யாழ்ப்பாண ராஜ்யத்தை முழுமையாக கைப்பற்றி தமது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்த பின்னர் பாக்கு நீரிணை பகுதியில் இருந்து யாழ்ப்பாண குடாநாட்டுக்குள் வருவதற்கான கடல் வழியின் பாதுகாப்பாக இக்கோட்டையை அமைத்தனர். காரநகர் தீவுக்கும் வேலனை தீவுக்கும் இடையில் அமைந்துள்ள ஒடுங்கிய கடற்பகுதியிலே உள்ள சிறிய மணல் திட்டு ஒன்றில் இது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கயிறு கட்டுற முறையை வந்து இதில் உங்களுக்கு காண்பிச்சிருக்கணும். இந்த மாடலில் வந்து கயிறு இவ்வாறு கட்ட முடியும் என்பதை காண்பிச்சிருக்கணும். அதுக்கு கீழே வந்து இந்த கயிறு கட்டுற முறைகளோட பெயர்கள் வந்து போடப்பட்டிருக்குது. நீங்கள் அனைத்தையும் அறிந்து கொள்ள முடியும் பார்வையிட்டு. இக்கோட்டையானது 1658ஆம் ஆண்டில் ஒல்லாந்தர் யாழ்ப்பாண கோட்டையை முற்றுகையிட்ட பொழுது இக்கோட்டையையும் முற்றுகையிட்டு கைப்பற்றி கொண்டனர். ஒல்லாந்தர் காலத்திலும் யாழ்ப்பாணத்தின் பாதுகாப்பு இன்றியமையாத ஒன்றாக இந்த கோட்டை கருதப்பட்டு வந்தது. ஒல்லாந்தரை கொண்ட படையினரின் இக்கோட்டையில் நிறுத்தப்பட்டனர். கோட்டை கைப்பற்றப்பட்ட பிறகு நெதர்லாந்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட சிறந்த டச்சு செங்கற்களை பயன்படுத்தி டச்சுக்காரர்களால் மீண்டும் கட்டப்பட்டது. 1975ஆம் ஆண்டு திரும்பவும் வந்து இது ஆங்கிலேயரிடம் சரணடைந்தது. யாழ்ப்பாணம் பிரித்தானியர் கைக்கு வந்த பொழுது கோட்டை அவர்களின் கைகளுக்கு வந்தது. இப்ப நாங்கள் வந்து இந்த கோட்டைக்குள்ளே அமைந்திருக்கிற சிறைச்சாலையை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ள பார்த்தோம் என்று சொன்னால் கட்டில் மாதிரி ஒரு அமைப்பில், அதாவது நான் நினைக்கிறேன் கைதிகள் படுப்பதற்கு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற சிறைச்சாலையில் இந்த வசதி இல்லை. இதில் வந்து நம்பரும் போடப்பட்டிருக்கு பாருங்க, 14, 15, 16 என்று சொல்லி ஒன்றில் இருந்து ஓடரா நம்பர்களும் போடப்பட்ட நிலையில இருக்குது. அந்த காலத்திலேயும் கைதிகளுக்கு ஒவ்வொரு தரம் பிரிக்கப்பட்ட நிலையில கைதிகளை வைத்திருந்ததற்கு இதுகள் ஒரு ஆதாரமாக காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த சிறைச்சாலைக்கு படுக்கக்கூடிய வசதி இருக்கு, மற்றதுகளுக்கு அவ்வாறு அமையவில்லை. இந்த பகுதி வந்து இது மலசலகூடமாக காணப்படுது. இந்த மலசலகூடம் தற்பொழுதும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. முதலும் இது மலசலகூடமாகவே அமைஞ்சிருக்குது. இப்பையும் அதை புனரமைச்சு வச்சிருக்கணும். இந்த அலையும் வந்து 2 பூட்டி இருக்குது. மேலே போகிறதுக்கான படி அதில் இருக்குது. இஞ்சாலை இருக்கிற சிறைச்சாலைகளையும் நாங்கள் பார்வையிட்டு கொண்டு மேலே போவோம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தூண் மட்டுமே கட்டப்பட்டிருக்கு, மிச்ச பகுதி வெறுமையாக இருக்கு.
அதுக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ரூம் வந்து அந்த சிறைச்சாலையை வந்து இப்பொழுது ரூமாக்கி பூட்டி வச்சிருக்கிறோம். இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் டூரிஸ்டாக வர்ற நீங்கள் இந்த ரூமுக்கு ஒரு சிறிய பணம் தொகை செலுத்தி இதை வாடகைக்கு நீங்கள் எடுத்தால் உள்ளே வந்து கைதிகளின் உடுப்பு சாப்பாடு எல்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு கைதி போல் இந்த ரூமில் வந்து வாழ்ந்து பார்ப்பதற்கு இதில் வந்து அவை வழிவகுக்கணும். இப்போ நாங்கள் மேல் தளத்துக்கு வந்துட்டோம். மேல் தளத்தில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் பாதுகாப்புக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அந்த காலத்தில் காவல் லாளிகள் நின்று இந்த கோட்டைக்கு உள்ளே எதிரிகள் வருவதை கவனிப்பதற்காக இதில் வச்சு தூணெல்லாம் வச்சு பழைய மரபில் கட்டப்பட்டிருக்குது. நாங்கள் தொடர்ந்து இதனுடைய வரலாறை பார்வை. பிரித்தானியர் இந்த கோட்டையை கைப்பற்றின பின்னர் வந்து இந்த கோட்டை வந்து பெட்டகங்களும் துப்பாக்கி மருந்து கடைகளும் சிறை அறைகளாகவும் மாற்றப்பட்டன. 1980 வரை சிறையாகவும் பயன்படுத்தப்பட்டது. இக்கோட்டை 8 பக்கங்களை கொண்ட பல்கோண வடிவ அமைப்பை கொண்டதாக காணப்படுகின்றது. இதன் தெற்கு பக்கத்தில் உள்ள சுவரில் கோட்டைக்கான வாயில் அமைந்துள்ளது. 7 அடிக்கு மேல் உயரமில்லாத தாழ்வான வாசல். இந்த நீர்க்கோட்டையின் ஒரே நுழைவாயில். முற்றத்தில் 3 அல்லது 4 அறைகள் கொண்ட குடியிருப்புகள் உள்ளன. அரண்மனையின் கீழுள்ள பெட்டகங்கள் சந்தேகிக்கும் இடமின்றி ஸ்டோர் அறைகளாக பயன்படுத்தப்பட்டன. டச்சுக்காரர்கள் இந்த இடத்தில் ஒரு லெப்டினன்ட் அல்லது என்சைன் பொறுப்பின் கீழ் 30 பேர் கொண்ட கரசனை தொடர்ந்து பராமரித்து வந்தனர். சிவரெல்லாம் வந்து பார்த்தீங்களா சொன்னால் அந்த காலத்தில் வந்து கட்டடக்கலையினுடைய எடுத்துக்காட்டை எங்களுக்கு காட்டி நிற்கின்றது. உண்மையிலேயே நாங்கள் சொல்ல போனால் அந்த காலத்தில் இந்த கால கட்டிட கலைஞர்களுக்கும் அந்த காலத்து கட்டிட கலைஞர்களுக்கும் இடையிலான வேறுபாட்டை நாங்கள் இந்த கட்டிட கலைகளூடாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. உண்மையிலேயே அந்த காலத்தில் தொழில்நுட்பம் அற்ற காலப்பகுதியாக காணப்பட்டது. ஆனால் அந்த காலத்திலே இவ்வாறு பெரிய பெரிய கல்லுகள், இந்த கல் இத்தனை வருஷமாக உறுதியாக நிற்குது என்று சொன்னால் இந்த காலத்தில் சீமேந்து ஒவ்வொரு சீமேந்து ஒவ்வொரு குவாலிட்டியில் நாங்கள் பார்த்து கட்டுறோம். ஆனால் அந்த காலத்திலே எவ்வாறு இந்த கட்டிட அமைப்புகளை அமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் எவ்வளவு ஒரு புத்திஜீவியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. உண்மையிலேயே அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய அறிவும் அவர்களுடைய திறமையும் இந்த காலத்தில் அற்றுத்தான் போயிருக்கிறது என்று நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த காலத்து மனிதர்களோடு நாங்கள் ஒப்பிடும் பொழுது அந்த காலத்து மனிதர்களிடம் இருந்த வீரம் இந்த காலத்து மனிதர்களிடம் குறைந்தே காணப்படுகிறது. உண்மையிலேயே நாங்கள் பார்வையிடும் பொழுது அதை காணக்கூடியதாக இருக்குது. எத்தனையோ விதமான கட்டிட அமைப்புகளை எங்களை வியக்க வைக்கிறது. ஒவ்வொரு கட்டிட அமைப்பும் ஒவ்வொரு வித்தியாசத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு திசைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஒரு வடிவமைப்பை வந்து கொடுத்திருக்கணும். உண்மையிலேயே இந்த கட்டிட அமைப்புகளை பார்வையிடும் பொழுதுதான் எங்களுக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த அரசர்கள் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கை முறைகளை வாழ்ந்திருப்பார்கள் என்று மெய்சிலிருக்க வைக்கின்றது. நீங்கள் உங்களுடைய உறவுகளாக இருக்கட்டும், உங்களுடைய நண்பர்கள், வெளிநாட்டிலிருந்து வந்த உறவுகள், உங்களுக்கு இந்த சுற்றுலா தலம் ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல ஒரு பொழுதுபோக்கை தரக்கூடிய ஒரு இடமாக இது அமைஞ்சிருக்குது. உண்மையிலேயே அற்புதமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் இரவு முழுவதும் தங்குவதாக இருந்தால் இந்த கட்டணத்தை செலுத்தி நீங்கள் முழுமையாக நீங்கள் தங்கிக் கொள்ளலாம். அந்த வசதியும் இங்கே அமைஞ்சிருக்குது. அதற்கு நீங்கள் முன்கூட்டியே கதைச்சு முழுமையாக நீங்கள் இந்த இடத்தை வந்து புக் பண்ணி கொள்ளணும். இரவு நிற்பதாக இருந்தால் பகல் நீங்கள் புக் பண்ணி கொள்வீர்களாக இருந்தால் நீங்கள் வந்து நேரடியாக அந்த இங்கே போகிற போட்டுன்ற டைமையும் கேட்டு அது கூடாக போய் அல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு பர்சனலாக போட்டும் போகும். அதற்கு நீங்கள் முழு தொகையும் கட்ட வேண்டியிருக்கும். நன்றி உறவுகளே. எனது வன்னி தமிழ் ப்ரோ என்ற இந்த யூடியூப் தளத்துக்கு உங்களுடைய ஆதரவுகள் நிறைய வந்து கொண்டிருக்கு. அனைத்துக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை எதிர்பார்த்து காத்து நிற்கின்றேன். என்னுடைய இந்த யூடியூப் தளமானது வளர வேண்டுமாக இருந்தால் அது உங்களுடைய ஆதரவினால் மட்டுமே என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. நன்றி உறவுகளே. அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.